நம்ம இன்றைக்கி வந்து பெப்பர் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இது கோல்டு இருக்கும் போதில் இந்த ரைஸ் சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் வந்து என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, எண்ணெய் போட்டு இது மூணுத்தையும் கூட காஞ்ச மிளகாவும் போட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு, இப்போ கடாயில் வந்து எண்ணெய் போட்டாச்சு. எண்ணெய் போட்டதுக்கப்புறம் இந்த எல்லா ஐட்டமும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் ஒரு ஐட்டமாக நம்ம ஆட் பண்ணலாம். இது லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் டக்குன்னு பொரிஞ்சிடும். கூடவே வந்து கருவேப்பிலை, அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு. ஒரு 4 பூண்டை வந்து மலை பூண்டை வந்து நான் மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா இது மாதிரி லென்த் வைஸாக கட் பண்ண வெங்காயம், கூட கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணி இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து காஞ்ச மிளகா போட்டுருக்கோம் கொஞ்சோண்டு ஃப்ளேவருக்காக. போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெடிச்ச ரைஸ் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு ரைஸ் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பெப்பர் உப்புலாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி, உங்களுக்கு ஆப்ஷனல் தான் கொத்தமல்லி, வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணும்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மிளகு சாதத்துக்கு வறுத்த வேர்க்கடலை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது தொட்டுக்க வந்து உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல், சிப்ஸு அது மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.